வணக்கம் உறவுகளே! குஜராத் மாநிலம் மேசனா மாவட்டம் ஒஞ்சால இருக்கக்கூடிய ஸ்ரீ உமையா மாதா கோவில். இது கோவில் கோபுரத்தோட வெளிப்புற சுவர்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள். அ பெரும்பாலும் பார்வதி தேவி, சிவபெருமான், விஷ்ணுவோட சிற்பங்களா தான் அதிகமா இருக்கு. இது சுமார் 1000 வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இடைப்பட்ட காலத்துல இந்த கோயிலானது பாழடைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இத புனரமைச்சு மீட்டு எடுத்திருக்காங்க. இதுதான் கோவிலோட நுழைவாயில். பெரும்பாலும் ராஜஸ்தான்லயும், குஜராத்லயும் பார்த்த கோவில்களோட நுழைவாயில்ல இந்த மாதிரி தோரணம் போன்ற ஒரு வடிவமைப்பு காணப்படுது. இது டெல்லி சுல்தான்களோட வடிவமைப்பும் கிட்டத்தட்ட ஒத்துப்போற மாதிரி தாங்க இருக்கு. இந்த கோயில்ல பார்த்தோன்னா, நெறைய பேரு மாலை நேரத்துல எவ்வளோ பேர் தரிசனத்துக்கு வந்திருந்தாங்க. அங்க அந்த கோயிலை சுற்றியுள்ள மக்களே. ரொம்ப அமைதியா இருந்தது. ஒரு சத்தமும் இல்லாம, அந்த பார்வதி தேவியோட பாடல்கள் ஒலிச்சிட்டு இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப அமைதியா பக்தியோட சாமிய பார்த்துட்டு போனாங்க. இதுதான் கோயிலுக்கு உள்ள போற இடங்க. சரஸ்வதி தேவி வீணையோட இருக்கிறதும், இந்த பக்கம் லக்ஷ்மி தேவியும் குடுத்துருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோயிலோட வெளிப்புறங்க. நல்லா உத்து கவனிச்சாலும் எங்கேயுமே ஒரு சிறு குப்பைய கூட நம்மளால பார்க்கவே முடியாது. நம்ம ஊர் கோயிலையும் ஒரு முறை நினச்சி பாருங்க. நம்ம கோயில் கோபுரத்த சுற்றுப்பிரகாரத்த வலம் வர்றதுக்குள்ளவே எவ்வளவு குப்பைகள நம்ம போட்டுடுறோம். ரொம்பவே சுத்தமா இருந்ததுங்க. நானும் கேட்டேன். அதுக்கு அவரு சொன்னாரு, "கோயில்ல மட்டும் இல்ல, எங்க ஊர் தெருக்கள்ல கூட சாலைகள்ல நீங்க எந்த குப்பையுமே பார்க்க முடியாது" அப்படின்னு சொன்னாரு. நானும் உத்து கவனிச்சுட்டே போனேன். நிஜமாவே சாலைகள்ல கூட எந்த ஒரு குப்பையுமே இல்லைங்க. மகாத்மா காந்தி பிறந்த ஊரான குஜராத்ல இவ்வளவு சுத்தத்த அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தாங்க. நம்மளும் இத ஃபாலோ பண்ணா நல்லா தான் இருக்கும். பெரும்பாலும் குஜராத்ல நான் பார்த்ததுல, இருசக்கர வாகனங்கள விட 4 சக்கர வாகனங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருந்துச்சு. இந்த இடம் கொஞ்சம் கிராமப்புறம் மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சில இருசக்கர வாகனங்களையும், சைக்கிள்களையும் பார்க்க முடிஞ்சது. நான் தங்கியிருந்த இடங்கள்லாம் பார்த்தோன்னா, 90% மேலாக 4 சக்கர வாகனங்களோட பயன்பாடுகள் தான் அதிகமாவே இருக்கு. ரொம்பவே சுத்தமான ஊருங்க.